பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரி 3 புருஷரை எல்லாம் கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவள் ராஜாவுக்கு பிரயுத்தரம், ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்குள் ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே 7 மடங்கு அக்கினி சூளை நெருப்பை அதிகமாக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரையும் போடுகிறார்கள். ஆனால் அந்த மூவர் நடுவிலே 4வராய் ஒருவர் உலாய் வருகிறார். பார்க்கிறான், நம்ம போட்டது 3 பேர் தானே, ஆனா 3 பேருக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வராய் ஒருவர் வருகிறார். அவர் மனுஷன் அல்ல, தேவபுத்திரருக்கு சாயலாய் ஒருவர் வருகிறாரே. அல்லேலூயா. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்படும் போது, நீங்கள் வேதனைப்படும் போது, நீங்கள் துன்பப்படும் போது, நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, நீங்கள் அழும்போது, புலம்போது, இயேசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், 4வராய் வருகிறார்களே. 25ஆம் வசனம். அதற்கு அவன், ஏதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினியின் சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியில் நின்று நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. நெருப்புல போட்டவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசனே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, வெளியே வாருங்கள். தெரிஞ்சிச்சு, இப்ப நாம் வணங்குறது பொய்யான தெய்வம் என்று சொல்லி மெய்யான தெய்வத்தை தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வணங்குகிறார்கள் என்பதை விளங்கி கொண்டான். இந்த உலகத்திலே ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவர் உத்தரவில்லாதொன்று ஒன்று நடக்காது. இந்த முடி கூட கேளப்படாது. ஏனென்று கேட்டால், அவர் சொன்னாதான் பரலோகம் ஆமேன் என்று சொன்னாதான் உங்களை ஒருத்தனும் தொட முடியும். பரலோகம் ஆமேன் சொல்லாதவரை உங்களை தொட முடியாது. ஏனென்று கேட்டால், ஒரு தூதன் 1,80,000 பேரை சங்காரம் பண்ணினான். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேர்கள் எழும்பி வந்தாலும் சரி, ஒரு தூதன் இறங்கி வந்தார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை கூட்டங்களையும் அழித்து நிர்மூலமாக்குவான். ஏன்னு கேட்டால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவனும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. அவரே ஆண்டவரும் இரட்சகரும் தேவனுமாயிருக்கிறார். அவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை தவிர வேறொருவர் ஜீவனுள்ள தேவன் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ராஜா அதை விளங்கி கொண்டான். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் நின்றால், இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் நம் பின்னாடி வருவார்கள். அவர்கள் பின்னாடி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நாம் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஒழுக்கமாய் இருக்கும் பொழுது, நாம் தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது, தானியேலை போல ராஜாவின் போஜனத்தை புசிக்க மறுக்கும் போது, அவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, இந்த தேசத்தின் ராஜாக்கள் நம்மளை கண்டு பயப்படுவார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, தென்கொரியா தேசத்திலே பாலியாங்கிசோ என்ற தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷன் தன் வீட்டில் இருந்து வெளியே புறப்பட்டு வெளியே வரும்போது, அந்த தேசத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும், காவல்துறையில் வெளியிலே நிற்கிற காவல்துறை அதிகாரிகள் அவரை கண்டவுடன் சல்யூட் அடிப்பார்கள். என்று கேட்டால், தேவ மனுஷன் போகிறார். அந்த நாட்டுடைய பிரதமரை காட்டிலும் ஜனாதிபதி காட்டிலும் அந்த தேவ மனுஷனுக்கு பயந்தார்கள். ஏனென்று கேட்டால்,
அவர் பின்னாடி இயேசு இருக்கிறதை தென்கொரியா அறிந்து கொண்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு நம்மளோடு இருக்கிறத இந்த உலகம் அறியணும், தேச தலைவர்கள் அறியணும், அரசியல்வாதிகள் அறியணும், ராஜாக்கள் அறியணும், பிரபுக்கள் அறியணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கும்பாய் உலகத்துக்கும்பாய் உண்மை ஒத்துவமாய் இருக்க வேண்டும். இயேசுவை மட்டும் பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைப்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.